ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. திங்கட்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே எல்லா ஆசீர்வாதங்களோடும் வழிநடத்துவாரான்னு வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம், அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, வேத வார்த்தைக்கூடாக, வேத வாசிப்புக்கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். சந்ததி சந்ததியாக கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாரான்னு வாழ்த்தி கொண்டு வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா பிரதர். ஆமே. இந்த வேளையிலும் இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென். ஆமென். God bless you. வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் தேவனை ஆராதிப்பதற்காக ஒரு மனமாக கூடி வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிப்பதற்கு முன்பாக 34வது சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனை கூடாக கடந்து செல்லுவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனது கண்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல தேவனாய், வல்லமையுள்ள தேவனாய், எங்கள் மத்தியில் உயருள்ள தேவனாய் வீற்றிருக்கும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் மகத்துவமான தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பாவங்கள் சாபங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவனும் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காகவே நீர் இந்த மண்ணுலகுக்கு வந்த தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கும் எங்கள் தேவாதி தேவனே, பரிசுத்தமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தேவனுடைய கண்கள் பூமி எங்கிலும் நோக்கமாயிருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்காக தந்த ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களாலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்றவரே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். மகத்துவமான எங்கள் தேவாதி தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டிருக்கிறவர் நீர் என்றுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உண்மையுள்ள தேவனாய் வாக்குத்தத்த வசனங்கள் மூலம் எங்களோடு பேசுகிறவராய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தமான கரங்களின் நிழலில் எங்களை வைத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய சத்துருவின் கரத்தின் பிடியில் எங்களை ஒப்புக் கொடுக்காமல் உம்முடைய கரத்தின் பிடியில் வைத்து நீர் நடத்துவதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றும் பயங்கரமானவைகளாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஐயா, நீர் மறவாத தேவனும் எங்களை கைவிடாத தேவனுமாயிருக்கிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.
நீர் நல்ல தேவனும் கிருபையுள்ள தேவனுமாய் எங்களோடு இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் இரக்கமுள்ள தேவனும் மனதுருக்கம் உள்ளவருமாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் சாபங்களுக்காக எங்கள் பாவங்கள் ஒவ்வொன்றையும் நீர் தோளில் சுமந்த தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. திரளான ஜனங்கள் மத்தியில் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். திரளான ஜனங்கள் மத்தியில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவரும் பரிசுத்தம் நிறைந்தவரும் பரலோகத்தில் வாழ்வருமாயிருக்கிற தேவாதி தன்னுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் நீர் நினைத்தபடியால் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் நினைத்தபடியால் உம்முடையம்மை நாங்கள் துதிப்பதற்காக நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இன்றைய நாளிலும் நாங்கள் நிற்பதும் நின் மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் இரு கரங்களையும் எங்கள் கண்களையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இறங்கும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கால்களை வலைக்கு நீக்கலாக்கி விடுகிற தேவனும் எங்கள் பாதங்கள் சறுக்காமல் தூதர்களை அனுப்பி நீர் காத்து கொள்ளுகிற தேவனுமாயிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பகலில் வெயில் ஆகிலும் இரவில் எங்களின் அணுகாமல் பாதுகாக்கும் எங்கள் தேவாதி தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, எந்த ஒரு சேதமும் அணுகாமல் நீர் எங்களை காக்கும் தேவனாய், தீமையேதும் அணுகாமல் காக்கும் தேவனாய், எந்த ஒரு விபத்து பொல்லாப்புகள் எங்களுக்கு நெருங்காமல் நீர் காத்துக்கொள்ளும் தேவனாய் இருந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் தலையில் இருந்து பாதங்கள் வரை எங்கள் உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்கள் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் இயேசுவின் ரத்தத்தை பூசி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருக்கும் இல்லங்களில் உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை நாங்கள் தெளித்து எங்கள் இல்லங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை ஒவ்வொரு வாசல் நிலை கதவுகளிலும் நாங்கள் பூசுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பாதுகாப்பின் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் காவல் தெய்வமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே உந்தன் நேக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவநாட்களெல்லாம் ஜப வீரனென்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரமொன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 எந்தன் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அதிகால நேரமங்களை
உம்முடைய வார்த்தைகளை சொல்லி உம்மை துதிக்க வைப்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பகலிலும் இராச்சாமத்திலும் படுக்கையிலும் உம்மை நினைக்க செய்பவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்த ஆயிரம் ஆயிரம் நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை காத்த தேவன். இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு நன்மை செய்த தேவன். இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு சுகபலத்தை தந்து ஜீவனை தந்தங்களை நடத்தின தேவன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நாட்களை நீர் எங்களுக்காக தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகத்துவமானவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் போகும் இடமெல்லாம் நீர் எங்களோடு கூட வரும் தேவனாய் இருக்கிறதற்காக உம்மை ஸ்துதிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் பரிசுத்த கரமானது எங்களை ஆசீர்வதித்தபடியினால் நாங்கள் இருக்கும் இல்லங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் நடந்த பாதைகள், இருளான பாதைகளை எல்லாம் வெளிச்சமாக்கி தந்த தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களுக்கு பலத்த அரணாயிருந்து எங்கள் வழிகள் ஒவ்வொன்றையும் செவ்வைப்படுத்தின தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கோணலானவைகளை எல்லாம் செம்மையாக்கி கரடமுரடானவைகளை எல்லாம் சமமாக்கி தந்த தேவன். ஆண்டவரே, பராக்கிரமசாலியா எங்களோடு கூட இருந்த எங்களை கரம் பிடித்து நடத்தின தேவன் நீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லை என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய நீர் எம்மை வாலாக்காமல் தலையாக்கி கீழாகாமல் மேலாக செய்யும் தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு முன்னே சென்று எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லி வார்த்தைகளால் எங்களை பலப்படுத்தும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாமம் தரித்தவர்களாக, உம்முடைய பாதையில் நடப்பவர்களாக எங்களை நடத்தி கொண்டு வருகிற கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் உனக்கு வாய்க்காதே போகும் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்க செய்த தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன வார்த்தைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கிழக்குக்கும் மேற்குக்கும் அவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் எங்களுடைய பாவங்களை நீர் மறைத்து மன்னிக்கிற தேவனாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கிழக்குக்கும் மேற்குக்கும் அவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உம்முடைய இரக்கங்கள் எங்களோடு இருப்பதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னவரே, நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளிலும் நாங்கள் உம்மை நம்பி அடிகளை வைக்கும் போது ஆண்டவரே, நீர் எங்கள் காவல் தெய்வமாக இருந்து எங்களை காத்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு எதிராக எழும்பும் எங்கள் சத்துருக்களை எங்களுக்கு முன்னே நீர் முறியடிக்கும் தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய நீர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன் என்றவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் எங்களை நீர் சுகத்தோடும் பலத்தோடும் வைத்திருந்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்பட்டிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய கிருபையின் கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்கள் கரத்தை பிடித்து நடத்தி வந்த கிருபைக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் பாதங்கள் சறுக்காமல் தூதர்களை அனுப்பி நீர் காத்து கொண்ட கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.
உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என்னாற்றல்லானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம் செயல்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, லீயாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் ஒரு மாற்றம் பண்படுத்தும் பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என்னாற்றல்லானவரே, என் இதய பலகையிலே எழுதிடும் வார்த்தையை மையாலல்ல உம் கையாலே எழுதிடுமே ஏங்குகிறேன். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என்னாற்றல்லானவரே. நன்றி ஆண்டவரே. அதிகால நேரங்களில் உம்முடைய அளவில்லாத கிருபைகளை கேட்க செய்கிற தேவன் நேர். அளவில்லாத கிருபைகளால் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். உன்னதமான தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். உன்னதமான தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நல்ல பாதைகளில் நடக்க எங்களுக்கு கிருபை செய்த தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ஆத்துமாவை நேரிய பாதையில் நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை சத்துருக்கள் மத்தியில் எங்களை எண்ணியால் அபிஷேகம் செய்யும் தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்களை குறைவில்லாமல் நீர் நடத்தி கொண்டு வரும் கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எப்படியான ஒரு பாதையிலும் நடக்க எங்களுக்கு நீர் கற்று தந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை துதித்து உம்முடைய பாதத்தில் நின்று உம்முடைய அளவில்லாத கிருபைகளை பெற நீர் செய்யும் கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என்றும் உயர்ந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்காகவே யாவையும் செய்து முடிக்கும் எங்கள் நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காகவே நீர் யாவையும் செய்து முடித்த தேவன். இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு நன்மைகளை மட்டும் செய்த தேவன். தீமைகளை எல்லாம் நீர் நன்மையாக மாற்றி தந்த தேவன். எந்த ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை வாழ வைத்த தேவன் ஆண்டவரே. சுகம் பலத்தை தந்த வழி நடத்தின தேவன். கிருபையின் கண்களால் எங்களை கண்ட தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து
முடித்தவரே என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே உம்மோடு இருப்பதுதான் என்னுள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுமுள்ளவரே என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என் மேய்ப்பரே உம்மோடு இருப்பதுதான் என்னுள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. நன்றி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பலத்த அரணாயிருந்து எங்கள் வழிகள் ஒவ்வொன்றையும் செவ்வைப்படுத்தி வந்த தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உயர்ந்த தலங்களில் எங்களை நிறுத்தின தேவனாய் நீர் இருந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாமத்தை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தி அந்த நாமத்தை தெரிந்த எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதித்த தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்பவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லை என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. சேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பயப்படாதே கலங்காதே நான் உன் தேவன் என்று சொன்ன வார்த்தைகளால் எங்களை பலப்படுத்தின தேவனாய் நீர் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் சரீரமானது ஆவியான தேவன் நீர் தங்கும் ஆலயமாக எங்களை நடத்துவதற்காக நீர் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தமான உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்த எங்கள் தேவாதி தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு மகாபரிய பலமும் கேடகமாய் இருப்பேன் என்று சொன்னவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நான் என்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றும் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களோட என் உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன் என்றவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொன்னவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. தேவாதி தேவரீர் நீரின் கண்மலையாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுற்றிலும் எங்களை கண்மலையாக நின்று காத்துக்கொள்ளும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவரீர் நீர் நல்லவராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையும் இரக்கமும் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவ சாப தண்டனைகளில் இருந்து எங்களை தப்புவித்து மீட்டுக் கொண்ட தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் கிருபைகளை நாங்கள் என்றென்றைக்கும் பாடி துதிக்க செய்பவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உள்ளத்தின் அடியாழத்தில் இருந்து நாங்கள் உமக்கு மகிமை செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். உள்ளத்தின் அடியாழத்தில் இருந்து நாங்கள் உம்மை அருமனமாக ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உண்மையான பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்வதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மையுள்ள தேவனாய் எங்கள் மத்தியில் இறங்கி எங்களை ஆளுக செய்வதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்குள் மேன்மை பாராட்ட செய்தவரே, நீதியும் ஞானமும் நிறைந்த தேவனாய் நீர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து உம்முடைய கிருபையின் கண்களால் நீர் எங்களை காணுவதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்ந்திருப்பீராக. எங்கள் கண்மலையான தேவன் நீர் துதிக்கப்படுவீராக.
உம்முடைய பிரசன்ன நாமம் என்ற பிரசன்னத்தில் நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசு என்ற அந்த வல்லமை உள்ள நாமத்தின் பிரசன்னத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கிருபைகளை எங்களை விட்டு விலக்காமல் இருக்கும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாடி எங்கள் உள்ளங்களை மகளை செய்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தலைமுறை தலைமுறையாகவும் சந்ததி சந்ததியாகவும் நீர் எங்களை ஆசீர்வதித்து புதிதாக பிரகாசிக்க செய்யும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உண்மையின் நிமித்தமும் உம்முடைய கிருபைகள் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீர் எங்கள் மத்தியில் உயிருள்ள தேவனாக உண்மையுள்ள தேவனாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்கள் மேல் வைத்த கிருபைகள் பெரிதாயிருக்கிறபடியால் உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இல்லாதவைகளை எல்லாம் இருக்கிறதாய் வரவழைக்கும் எங்கள் நல்ல தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் நிலைப்படுத்தும் தேவன் நீர் என்று உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பூமியை அஸ்திவாரப்படுத்துபவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் உண்டு பண்ணின கிருபைகள் ஒவ்வொன்றிற்காகவும் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை மறைத்து வைத்து காத்து நடத்தி கொண்டு வருபவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். உம்முடைய அளவில்லாத கிருபையினால் சத்துருக்களை அழிக்கும் தேவாதி தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை துதிக்கிறேன். எங்கள் ஆலோசனையின் கர்த்தர் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். யோசனையில் பெரியவர் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நீர் எங்களுக்காக தரும் அந்த ஆலோசனையின் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித்தரும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதியின் சத்தத்தில் சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் நடுவில் நான் மகிமையாய் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை காலூன்றி நிற்க செய்த கிருபைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றி தந்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நேர் உயர்ந்தவர், உன்னதமான தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தமான உம்முடைய திரு ரத்தத்தால் எங்கள் இல்லங்களை சுற்றிலும் வேலியடைத்து எங்களை நீர் காத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி. எங்கள் குடும்பங்களை நீர் வேலியடைத்து காத்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி. முடிந்தது என்ற சூழ்நிலைகளையும் புதுப்பிக்கும் தேவனாக நீர் இருந்ததற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் நீர் எங்கள் நடுவில் வாசம் செய்கிற தேவனாய் இருந்து எங்கள் வாயில் துதிகளை தந்துமை துதிக்க வைத்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் அரணும் கோட்டையும் பலமும் நீராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. செம்மையானவர்களின் இருதயத்தில் சமாதானம் தந்து நடத்தும் தேவாதி தேவனே, எங்கள் கரம் பிடித்து நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வேதத்தை நாங்கள் திறக்கும் போதெல்லாம் எந்தெந்த வார்த்தைகளை நாங்கள் காண வேண்டும் என்று எங்கள் கண்களுக்கு நீர் காட்டும் வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். நீர் சொன்ன வாக்கு தத்தம் ஒவ்வொன்றாலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நான் நாடுகிறேன். எந்த தேவனே, எந்த இயேசுவே, உம்மையே நான் நேசிக்கிறேன். துணையாளரே, சிறகின் நிழலில் தானே நான் களி கூறுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நான் நேசிக்கிறேன். உலகமெல்லாம்
மாயையா உம்மன்புதான் மாறாதையா மாறாதையா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நான் நேசிக்கிறேன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் துதி பாடுவேன் துதி பாடுவேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நான் நேசிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, எங்கள் தேவாதி தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை மட்டுமே நாங்கள் தேவன் என்று நேசித்து உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்கள் தேவன் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய மாறாத வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி அந்த வார்த்தைகளை நாங்கள் இறுக பிடித்து உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை எங்களுக்காக தந்த தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் கருக்கான வார்த்தை என்ற பட்டயங்கள் எங்கள் ஒவ்வொருவர் நடுவிலும் வந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் குடும்பங்களை எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு பரிசுத்தமான வார்த்தைகளும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய பிள்ளைகளாய் நீர் மாற்றி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேசத்தின் குடிகள் ஒவ்வொன்றும் இயேசு என்ற அந்த வல்லமையுள்ள நாமத்தை உச்சரிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா புகழும் துதியும் கனமும் உமக்கு மட்டும் உரியது ஆண்டவரே. எங்களுக்காக சோராமல் உழைக்கும் எங்கள் தேவாதி தேவனுக்கு, எங்களுக்காக கிருபை அளிக்கும் தேவனுக்கு, எங்களுக்காக சத்துருவோடு யுத்தம் செய்யும் எங்கள் தேவனுக்கு, எங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்த தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நிற்கும் எங்கள் சார்பில் செயலாற்றும் எங்கள் தேவாதி தேவன் நீர். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ஜீவனை விட்ட எங்கள் நல்ல தேவன் நீர். கல்வாரியில் நடந்த எங்களுக்காகவே நடந்த அந்த பாதங்களை நாங்கள் ஆராதித்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஒவ்வொரு துளி ரத்தத்தாலும் நீர் எங்களை ஆசீர்வதித்த தேவன், சுகமாக்கின தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு வர இருந்த சாபங்களை நீர் ஆசீர்வாதமாக மாற்றி தந்த தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். முழு இதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். காணாமல் போன ஆட்டை போல இருந்து எங்களை தேடி வந்து கரம் பிடித்த எங்கள் நல்ல தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. தேடி வந்து கரம் பிடித்த தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உன் கரங்களிலே நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கிறீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர், கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்.
இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடல்கள் கூடாக, துதிகள் கூடாக, வேத வாசிப்பு கூடாக, ஜெபங்களுக்கு கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்த உங்களையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you அம்மா. ஆமேன் ஆமென். ஆமென். நன்றி பிரதர். காட் பிளஸ் யூ. ஆமீன் ஆமீன். ஆமென். அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழிய சோதரி ஜான்சி என்றவர் லண்டன் யூகேயிலிருந்து இந்த கால வேளையிலும் இணைந்து ஜெபங்களுக்கு கூட வழி நடத்தினார். அவருடைய மாலை வேலையாக இருக்கிறது. அதிலே கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.